அணிலோட கூண்டு இதுதான். இந்த பக்கெட்டில் தான் அணிலோட கூண்டு வச்சுருக்கோம். அணில் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இந்த மாதிரி ஒரு நார்மல் காட்டன் துணி வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் அதோடைய கூண்டு மேலே வச்சு அதுக்கு மேலே அணிலை வைக்கணும். அப்போ தான் வந்து அணில் வந்து நல்லா சூடாக இதமாக வெதுவெதுப்பாக இருக்கும். ஏன்னா கூலிங்கான இடத்துல வந்து அணில் வந்து இருக்கவே இருக்காது. அதுக்கு சூடு வந்து ரொம்ப அவசியம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மேலே வச்ச அணில் குட்டி வந்து பார்த்திங்கன்னா வேகமாக கீழே இறங்கி போயிடுச்சு. இது பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து அதுக்கு உடம்பு சூடு தேவைப்படும். அந்த ஒரு காரணத்தினால தான் அணில் குட்டி கீழே ஓடி போயிடும். ஸோ நீங்கள் வந்து கூண்டில் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு அதுக்கு மேலே அதோடைய கூண்டை வந்து நீங்கள் வச்சு விடுங்க. அப்போ தான் அது நல்லா சூடாக இருக்கும். இப்போ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அணில் வந்து கூலிங்கான இடத்துல வைக்கவே கூடாது. நல்லா வெதுவெதுப்பாக சூடாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வைக்கணும். உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நீங்கள் வச்சு விட்ருங்க. ஃபேன் ஓடுற இடத்துலலாம் வச்சிங்கன்னா அணில் வந்து ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடும். ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா இதனாலேயே வந்து அணில் வந்து உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது.